பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தையொட்டி அயோத்தியின் சராயு நதிக்கரை மின் விளக்குகளால் ஜொலித்தது. நாடு முழுவதும் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர். ராமர் இல்லாத பாரத நாட்டை நினைத்து பார்க்க முடியாது என நாரத கணா சபா நிகழ்ச்சியில் தமிழக கவர்னர் RN ரவி தெரிவித்துள்ளார். ராமர் கோவில் கும்பாபிஷேக நேரலைக்கு போலீஸ் அனுமதி தேவையில்லை என ஐகோர்ட் தீர்ப்பு அளித்தது. அயோத்தி ராமர் விழா அப்பாவி இந்து மக்களை ஏய்க்கும் தேர்தல் பிரச்சார அரசியல் விழா என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அயோத்தி சிலை பிரதிஷ்டை நிகழ்வை கோயில்கள் மண்டபங்களில் நேரலையாக செய்யலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் பகல் பொழுதை மறைக்கும் பனிமூட்டத்தால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். காவல்துறையை தமிழக அரசு தவறாக பயன்படுத்துகிறது என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். தெற்கில் விடியல் பிறந்தது, அதுபோல இந்தியா முழுவதும் விரைவில் விடியல் பிறக்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காமாலை கண்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என கவர்னரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். எதிர் நீச்சல் தொடரில் நடத்தி வரும் ஹரிப்பிரியா அரபு நாட்டு இளவரசி போல உடையணிந்து புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார். பொங்கல் பண்டிகை விடுமுறை முடிந்து பனிய நிறுவன தொழிலாளர்கள் திருப்பூருக்கு திரும்பியதால் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்த கல்வித்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அயோத்தி கோயிலில் சாமி தரிசனம் செய்ய நாளை முதல் மக்களுக்கு அனுமதி வழங்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பிரதமர் மோடி நாடு முழுவதும் தீவிர சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் மீண்டும் தமிழகத்திற்கு வருகை தரவுள்ளார். பாரதிய ஜனதா தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும்போது அறநிலையத்துறை இருக்காது என அண்ணாமலை பேசியுள்ளார். நவீன நெல் சேமிப்பு தளங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக சேவை புரிந்தமைக்கு விருதுகளையும் வழங்கினார். சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் ஏலச்சீட்டு நடத்தி மோசடி செய்துள்ளனர். தலைமறைவான கணவர் மனைவி குழந்தைகளை பொதுமக்கள் மடக்கி பிடித்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பில் ஐயா வைகுண்டர் தலைமை பதிவுள்ளது. இந்த கோவிலில் எடப்பாடி பழனிசாமி தரிசனம் செய்தார். ஜாமீன் கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2வது முறையாக மனு தாக்கல் செய்துள்ளார். சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை என 10 ஆண்டுகளாக சிறுக சிறுக சேமித்து வைத்த பணத்தில் கோவாவுக்கு விமானத்தில் பறந்து கிராம மக்கள் அசத்தினர். சென்னை பெருநகரில் கடந்த ஒரு வாரத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிரான சிறப்பு சோதனையில் 17 பேர் கைது செய்யப்பட்டனர். 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. தை மாத பிரதோஷம் பௌர்ணமியை முன்னிட்டு நாளை முதல் 4 நாட்களுக்கு சதுரகிரி மலையேற அனுமதி வழங்கப்பட்டது. பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராமர் கோயில் திறப்பு விழாவில் பங்கேற்க பல துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் திரைப்பிரபலங்களும் விளையாட்டுத் துறைகளைச் சேர்ந்த பிரபலங்களும் அயோத்தியில் குவிந்தனர். ராமர் கோவில் விழாவுக்காக உலகின் மிகப்பெரிய கடாயில் 6000 கிலோ ஹல்வா தயாரிக்கப்பட்டது. சாய் பல்லவியின் தங்கையும் நடிகையுமான பூஜா கண்ணனின் நிச்சயதார்த்த விழாவில் சாய் பல்லவி தனது குடும்பத்துடன் நடனமாடிய வீடியோ வைரலாகியுள்ளது. இந்தியா சென்றுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி அந்நாட்டு அணியுடன் 5 போட்டிகள் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் விளையாட உள்ளது. தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.